ம். வணக்கம். இன்னைக்கு புது விதமான ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். விஎஸ்என் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியர் சந்தோஷ்குமார். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சிங்கிள் ஸ்டோரி ரெசிடென்ஷியல், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து டியூப்ளெக்ஸு. புதுசாக நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணியிருக்கோம். இருக்கிற எக்ஸிஸ்டிங் பில்டிங் புதுசாக இருக்குது. வாங்க ஹோம் டூர் போவோம். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம், செகண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பொறுத்த வரைக்கும் நார்மல் ரெசிடென்ஷியல் 2 BHK. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் டியூப்ளெக்ஸ் போட்டு ரெசிடென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் மேலே. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாமே இதில் எதுவுமே இக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கோம். எந்த ஒரு மரத்தையும் கஷ்டப்படுத்தாம இக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம யூபிவிசி விண்டோஸு, கிரில்லு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். டோர்லாம் பார்த்தீங்கன்னா WPC டோர், ஃப்ரெண்ட்ஸ் WPC. இது பார்த்தீங்கன்னா நார்மல் MDF டோர்ஸ். இதுதான் டியூப்ளெக்ஸ். டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சீரியஸாக கிரேனைட் லோடிங் பண்ணி அதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். இதுதான் கிச்சன். கிச்சன் தான் மாடல். நார்மல் எல்டிஎஃப்லே மைக்கா ஊற்றி பண்ணியிருக்கோம். நார்மல் எல்டிஎஃப் ஷீட்லே மைக்கா ஊற்றி பண்ணியிருக்கோம். இதுக்காக கிச்சன் கிரானைட் ஆகுது, இம்போர்ட்டட் கிரானைட் டைப். நான் இன்ஜினியர் சந்தோஷ்குமார், கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சிவில் இன்ஜினியர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஹோம் டூர் காமிச்சிருந்தோம். அந்த வீடை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இதில் என்ன ஒன்றுனா, கிரவுண்ட் ஃப்ளோர் ஏற்கனவே பழைய எக்ஸிஸ்டிங் பில்டிங்காக இருந்துச்சு. உள்ளேயே படி இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே டெமாலிஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் படி எக்ஸிஸ்டிங் படியை இருந்தது எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு வெளியில் படியை ஸ்டார் கேஸை வெளியே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை டியூப்ளெக்ஸாக கன்வெர்ட் பண்ணி எந்த ஒரு மரம் எதுவுமே இல்லாமல் யூபிவிசி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி இது ஃபுல் பில்டிங்கை ரெனோவேட் பண்ணிருக்கோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஏசி பிளாக், லைட் வெயிட் பிளாக்ஸை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் வெயிட் பிளாக்ஸ். இதில் என்ன ஒரு இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பல 20 இயர்ஸ்க்கு பேக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய வெல் இருந்துச்சு, கிணறு இருந்தது. ஸோ அந்த கிணறுக்காக மேலே லோட் ஸ்ட்ரக்சரை குறைக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி ஏஏசி பிளாக்ஸ் யூஸ் பண்ணி லைட் வெயிட் ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்தோம். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், ஸ்டீல் பீம்ஸு, காலம்ஸ்லாம் RCC எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணி லைட் வெயிட் ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்து இதில் இன்னொன்று ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவே பீஸ் அண்ட் யூஸ் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணாமல் ஜிப்சம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி இதில் ஃபுல்லாகவே ஜிப்சம் பிளாஸ்டிக் தான். நம்ம இப்போ பார்த்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜிப்சம் பிளாஸ்டிக் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபைனல் ஃபினிஷ் ஆகலை. முடிஞ்சோடனே மற்ற இது போகிறோம்.